Students, I welcome you for the Sheba Group of School online class. So last class we have known about the free falling body. Okay, now I am going to teach you for it's a astronomical science and elementary ideas of astronomy. Okay, so astronomy is one of the oldest science in history of mankind. So நமக்கு வந்து இந்த astronomy பத்தி நம்ம வந்து இந்த olden periodsல வந்து நம்ம scienceல வந்து ஒரு பார்ட்டா வந்து இல்ல அப்படினு சொல்றாங்க. So இப்போ வந்து கெப்லர்ஸ்ல நியூட்டன்ஸ் தியரி மூலமா நம்ம இந்த கிராவிடேஷன் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா? So in the gravitation theory first introduce பண்ணது நியூட்டன்ஸ் law தான். Okay, so we called it as a Newton's theory of gravitation. So next it's followed by the Kepler's law. Okay, so Newton's theory ல இருந்து ஃபாலோ ஆனது தான் வந்து நமக்கு Kepler's law அப்படினு சொல்றாங்க. So this Kepler's law will be verified briefly in the astronomy. So இந்த astronomical science பத்தி நமக்கு வந்து ஒரு பிரீஃபா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது வந்து எதுல அப்படினு பார்த்தோம்னா இந்த Kepler's law தான் அப்படினு சொல்றாங்க. So in 16th century. So we separated the part of physical science. இதுல வந்து ஒரு செப்பரேட் பார்ட்டா வந்து நமக்கு physical scienceல வந்து வெச்சிருக்காங்க. So this astronomical observation is accumulated over the century of famous scientists. Is the astronomers like Hipparchus and Asteriscus and Ptolemy, Copernicus and Tycho Brahe. இவங்கலாம் வந்து நம்ம இந்த astronomical science பத்தி briefly நல்ல ஒரு explanation வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. So this Kepler's law would have not emerged. So this Newton's theory of the gravitation would not have been formulated. So நமக்கு வந்து இந்த law பத்தின formulas and derivationsலாம் வந்து நமக்கு வந்து in after periodsல தான் வந்து நமக்கு வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த astronomical science பத்தின briefly explanation வந்து ஃபைனலாக வந்து அரிஸ்டாட்டில் தான் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பிகினர்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். இட்ஸ் அ Ptolemy geocentric மாடல். ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு மாடல் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஜியோசென்ட்ரிக் மாடல், அனதர் ஒன் வந்து ஹீலியோசென்ட்ரிக் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Ptolemy வந்து ஜியோசென்ட்ரிக் மாடல் வந்து என்ன வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டர் பொசிஷனில் வந்து நம்மளுக்கு வந்து எர்த் தான் இருக்குது. ஸோ எர்த்தை வந்து மற்ற பிளானட்ஸ்லாம் ரிவால்வ்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதிர சொல்லியிருப்பாங்க ஜியோசென்ட்ரிக் மாடலில். ஸோ இன் ஹீலியோசென்ட்ரிக்கில் வந்து நம்மளுக்கு என்ன ஆஃப்டர் தட் வந்து கொப்பர்னிக்கஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சன் இஸ் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம், இட்ஸ் ஃபாலோட் வித் ஆல் அதர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து மற்ற எல்லா பிளானட்ஸுமே வந்து அந்த ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீலியோசென்ட்ரிக் மாடலில் தான் வந்து நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் த அனலைசஸ். So this is the geocentric model and heliocentric model verifications. So first we taken as a heliocentric system. So நமக்கு வந்து இந்த நைட் ஸ்கைல வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம பிளானட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நார்மல் ஒரு டைம் பீரியட்க்கு வந்து ரிவால்வ்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ரிவால்வ்ஸ் ஆகிட்டு இருக்க டைம் பீரியட்க்கு வந்து அந்த ஆர்பிட்டை விட்டு வந்து ரிவர்ஸ் பொசிஷனுக்கு வந்து அந்த பிளானட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்வர்ட் பொசிஷனுக்கு வந்து திரும்ப வந்து அது ரிவர்ஸ் ஆகும், அது வந்து சர்க்குலேட் ஆகும் அந்த ஆர்பிட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாடலில் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இன் அ நைட் ஸ்கை த naked eyes is a period of few months. So it's a eastward and reverse the motion of the while returning the eastward motion of planets. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பிளானட்ஸ்லாம் வந்து ஈஸ்ட்வர்ட் பொசிஷனுக்கு ரிவர்ஸ் பொசிஷனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாங்க ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் we called out as in retrograde. ஸோ இந்த மோஷன் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க சம் மோஷன் வில் பி ஃபார்ம். ஓகே, ஸோ எல்லா பிளானட்ஸ்க்குமே வந்து சம் மோஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த மோஷன் மூலிமா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆர்பிட்டை வந்து அது ரிவால்வ்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த மோஷன் வந்து ரீட்ரோக்ரேட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ரீட்ரோக்ரேட் மோஷன் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ பிளான்ஸ் கால்ட் அவுட் அஸ் இதில் வந்து மற்ற எல்லா பிளானட்ஸ் விட மாஸ் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் அது வந்து நம்மளுக்கு 4 months வந்து இன் ஃபார்வர்ட் பொசிஷனுக்கும் 4 months ரிவர்ஸ் பொசிஷனுக்கும் நம்மளுக்கு வந்து ஆர்பிட்டில் வந்து சர்க்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் கேர்ஃபுல்லி அப்சர்வ் த பீரியட் ஆஃப் இயர் இட்ஸ் கிளியர்லி ஷோன் இன் த மாஸ். ஸோ இட்ஸ் ஈஸ்ட்வர்ட் பொசிஷன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாஸ் வந்து ஈஸ்ட்வர்ட் பொசிஷனுக்கு வந்து எந்த டைம் பீரியட்லலாம் வந்து நம்மளுக்கு வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா February to June. So this time period the mass will be in the eastward position. So next July to September it's a backward position, the mass of the path will be reversed. Okay, so this one is a changing the direction of motion. So இது வந்து continuously வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அக்டோபர் onwards. ஸோ இந்த அக்டோபர்ஸ் வரையும் வந்து நம்மளுக்கு வந்து இது ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பொசிஷனுக்கு அதாவது இதில் வந்து நம்மளுக்கு ஈஸ்ட்வர்ட் பொசிஷனில் இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பொசிஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இந்த டைம் பீரியடில் மட்டும் ஜூன் டு செப்டம்பர் ஆர் அக்டோபர் வரையும் நம்மளுக்கு வந்து மாஸ் வந்து ரிவர்ஸ் பொசிஷனில் வந்து சர்க்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆஸ்ட்ரோனமர் த ரீட்ரோக்ரேட் மோஷன் ஆஃப் ஆல் விசிபிள் பிளான்ஸ். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த பிளானட்ஸ் அண்ட் த சன்ஸ் மூவ்ஸ் அரவுண்ட் த
Earth. Okay, so நம்ம எல்லா planetsமே வந்து in Earth also வந்து நமக்கு வந்து suns வந்து என்ன பண்ணுது revolves ஆயிட்டு இருக்கு. So in betweenல வந்து நமக்கு வந்து ரெண்டு planet எடுத்துக்கறாங்க. ஒன்னு வந்து Venus, another one வந்து Earth. Okay, so இதோட angle வந்து நமக்கு வந்து வெரிஃபை பண்றாங்க. So sunல இருந்து வந்து நமக்கு Earthக்கு இருக்க ஆங்கிளும் so sunல இருந்து Venusக்கு இருக்க ஆங்கிளும் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்றாங்க. So அதை கால்குலேட் பண்ணும்போது in betweenல வந்து angle வந்து வேரி ஆகுது. Okay, so அந்த ஆர்பிட் வந்து நமக்கு வேரி ஆகும்போது அதோட ஆங்கிளும் வந்து வேரி ஆகுது அப்படின்றாங்க. So this orbit angle, it's really a circulated orbit. It's known as the planets will be reversed. So நமக்கு வந்து இந்த angle வந்து circulated orbitா வந்து circulate ஆயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து sometimes அந்த planets வந்து sometimes small interval of time period will be calculated. Okay, so அந்த time periodல வந்து அது reverse positionக்கு வந்து change ஆயிடும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. So this retrograde motion is a Bartholomew introduced the concept of epicycle. So இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, இந்த reverse and forward positionக்கு planets change ஆகத epicycle அப்படினு சொல்றாங்க. One cyclic period this will be reversed means it's called out as an epicycle. So it's underwent the another circular motion. It's a combination of epicycle in circular motion. So this rise to retrograde motion of the planets. So Bartholomew வந்து நமக்கு வந்து இந்த earth வந்து இது மூலமா வந்து centric idea in the Aristotle. So இந்த earth மூலமா நமக்கு வந்து Bartholomew introduce பண்ணது என்னன்னா நமக்கு earth வந்து center point வச்சு மற்ற planets ஓட motionsலாம் வந்து called out பண்றாங்க. So this is the pre-model of the epicycle. So it's a 15th century, the Polish astronomer, it's a Copernicus proposed the heliocentric model will be explained. So நமக்கு sun is the center of the solar system, all planets orbits in the sun. So this retrograde motion of planets is the earth will be relative motion of planets. So இதுல வந்து மற்ற எல்லா பிளானட்ஸை விட நமக்கு எப்படி இருக்கு, earth தான் வந்து ரொம்ப ரிலேட்டிவ் மோஷன்ஸாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ஆக்டிவாகவும் அந்த டைம் பீரியட் வந்து கரெக்ட் டைம் பீரியடில் வந்து சர்க்குலேட் ஆகுது எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து earth தான். இட்ஸ் மச் ஃபாஸ்டர் தென் ஆல் அதர் பிளானட். ஸோ திஸ் இஸ் அ retrograde motion ஃபார் த heliocentric பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இதை நம்மளுக்கு வந்து சன் அண்ட் earth பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷனில் வந்து மாஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கம்பேர்ட் டு மாஸ் வந்து earth வந்து நம்மளுக்கு வந்து டைம் பீரியட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ்மெண்ட் இருக்கான். ஸோ earth ஆல்சோ இன் ரிவர்ஸ் பொசிஷனுக்கு மூவ்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ அந்த மூவ்மெண்ட் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது, கிளைமேட் சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்றாங்க. ஸோ சம்டைம்ஸ் அது ரிவர்ஸ் பொசிஷனுக்கு மாறும்போது நமக்கு கிளைமேட்ஸும் வந்து சேஞ்சஸ் வந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ திஸ் மோஷன் இஸ் ஆல் பிளானட்ஸ் எக்ஸ்பிளைன் சக்ஸஸ்ஃபுல்லி இன் த Copernicus மாடல். ஸோ திஸ் மாடல் வில் பி ஹிஸ்டாரிக்கலி இன் ஒன் ஆர் மோர் எக்ஸ்பிளனேஷன் வில் பி ஃபாலோ. So it's discussed in the heliocentric model of the Copernicus model. So next Kepler's third law and the Aristotle distance. So இதோட ஆங்கிள் வந்து நமக்கு வந்து 90 டிகிரி ஆங்கிள் வந்து பேஸ் பண்ணி வந்து நமக்கு மெர்க்குரியும் வீனஸும் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ மெர்க்குரியோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 22.5 டிகிரி. இட்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன் அவர் ஹியூமன் ஐஸ். ஓகே, ஸோ நம்ம ஹியூமன் ஐஸ்லேருந்து நம்ம மெர்க்குரிக்கு வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஆங்கிளும். ஸோ இட்ஸ் அ ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ். ஓகே, கம்பேர்ட் டு சன் அண்ட் த ஹியூமன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பர்சனை வச்சுக்கிறோம், அந்த பர்சன்லேருந்து ஆங்கிள் வந்து சனுக்கு கம்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் த ஆங்கிள். ஸோ வீனஸ்க்கு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 46 டிகிரி அப்படின்றாங்க. ஸோ 90 டிகிரி ஆங்கிளில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த 46 டிகிரி கம்பேர்ட் டு த வீனஸ். ஓகே, ஸோ மெர்க்குரிக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கா, 22.5 டிகிரி. ஸோ திஸ் ஒன் இஸ் அ சன். The angle of sun in x-axis, the angle of Venus in y-axis. So it's a Tycho Brahe astronomers will be observed in the third law of the Kepler's. So it's a sun time period revolves in the planets. So it's clearly view. So நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஜாமெட்ரிக்கல் வெரிஃபிகேஷன் மூலிமா வந்து நம்மளுக்கு இந்த பிளானட்ஸோட ஆங்கிளை வந்து ஒரு பிளானட்ஸோட ஆங்கிளையும் வந்து நம்மளுக்கு வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. So the Venus is at the maximum elongation of 46 degree. It's respect to the Earth. So this Venus 90 degree to the sun. ஸோ நம்மளுக்கு earth கூட கம்பேர் பண்ணும்போது 46 டிகிரியில் இருக்குது. ஸோ எதனால் earth கூட கம்பேர் பண்ணுறாங்க, ஸோ ஒன் பர்சன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து earth இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் வச்சு கம்பேர் பண்ணுறாங்களே, ஸோ அந்த பர்சன் இருக்க இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து earth இருக்குது. ஸோ கம்பேர் டு earth and the Venus. ஓகே, ஸோ திஸ் trigonometrical relation will be follow in the right angle triangle. ஸோ அப்போ இதோட ஆங்கிள் என்ன எடுத்துக்கிறோம், sin theta is equal to r divided by r. Sin theta is equal to r divided by r is the radius will be follow. So r is equal to 1 AU. R is equal to r sin theta 1 AU sin 46 degree. So this is the 46 degree oda value enna eduthukrom, sin 46 is equal to 0.72. AU is the, its Venus is the distance of the
in AU from the sun. Okay, so this is the arrestol of the Venus and the Uranus. So this similarly distance between the Mercury. So theta is equal to 22.5 degree. It's a value of Mercury. So the sun is calculated in நமக்கு மெர்க்குரிக்கும் சன்க்கும் இருக்க வேல்யூ என்ன சொல்கிறாங்க 0.38 AU அப்படின்னு சொல்கிறாங்க. So to find the exterior planet like Mars, Jupiter and another planets in the sun is a follow. So நமக்கு மெர்க்குரியோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க 0.389, வீனஸ்க்கு வந்து 0.724, எர்த்க்கு வந்து 1 lakh and மார்ஸ்க்கு வந்து 1.524, ஜூபிட்டருக்கு 5.2. So it's compared to the sun to the other planets. So next one, the measurement of radius of the earth. So in 225 BC the Greek librarian Eratosthenes வந்து நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, it's live in the Alexandria measurement. So நமக்கு Alexandria measurement மூலமா வந்து earth and the followed by the planets வந்து நமக்கு radius மூலமா வெரிஃபை பண்ணிருக்காங்க. So அந்த டைம்ல வந்து அதோட டிகிரி ஆங்கிள் வந்து நமக்கு வேரியேஷன் ஆயிருக்கு. some errors will be follow. So இந்த errors வந்து நமக்கு வந்து in geometrical variation மூலமா இந்த errors வந்து நமக்கு வந்து clear பண்ணிருக்காங்க. So the radiant of angle theta is equal to 1 divided by 8 rad. Okay, so its degree is equivalent to the radian. So S is the length of the earth. So R is the radius of the earth. So radius of the earth க்கு வந்து R னோ. So length between the sink in the planets to the surface. Okay, so அதுக்கு வந்து S னோ கம்பேர் பண்ணிக்கறாங்க. So S is equal to R theta அப்படினு சொல்லிட்டு அத வந்து டெரிவேஷனா வந்து ஃபாலோ பண்றாங்க. So this 1 mile is equal to the 1.609 kilometers. Okay, so this will be measured the it's a length of the earth compared to the planets. Okay, so இதோட radius வந்து correct accurate value வந்து நமக்கு என்ன கிடைக்குது 6378 kilometers வந்து நமக்கு வந்து it's amazing closely to the earth அப்படினு சொல்லிட்டு அதோட correct measurement வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. So நம்ம வந்து radius கண்டுபிடிக்கிறதோட values வந்து நமக்கு nearby values ஆவே கிடைச்சிருக்கு. So it will be very amazing அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து வெரிஃபை பண்ணிருக்காங்க. So this distance of the moon from earth it's measured the famous Greek astronomer it's Hipparchus in 3rd century BC. So நமக்கு வந்து 3rd century BC ல வந்து it's distance between the moon from the earth. So இத வந்து நமக்கு மெஷர் பண்ணிருக்காங்க. It's a astronomical fact of interesting. So it's a lunar eclipse and measured in the shadow of earth அப்படினு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிருக்காங்க. So நமக்கு solar and lunar eclipse ஓட வெரிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். So இதோட shadow of the earth. So நம்ம earth surface வந்து ஒரு circular surface தான் இருக்கு அப்படினு சொல்லிட்டு first வெரிஃபை பண்ணது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த lunar eclipse மூலமா தான். So இதுல வந்து நமக்கு வந்து earth ஓட shadow வந்து எப்படி இருக்கும் அப்படினா some half circle semi circle formல வந்து நமக்கு வந்து first வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? So அந்த மாதிரி வந்து நமக்கு semi circle shadow வந்து கிடைக்கும்போது so it's a earth will be in circular position அப்படினு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிருக்காங்க. In January 31st 2018 there will be the total lunar eclipse will be observed. So in various place நமக்கு வந்து number of placeல வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படினு பார்த்தோம்னா lunar eclipse வந்து in 2018 January 31st அப்போ கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நார்மல் ஐஸ் மூலியமாகவே அந்த lunar eclipse வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. So this is possible to measure the radius of shadow in the earth. It's a moon compared to the cross lines. So this moon is the inside of the umbra shadow. So இந்த umbra shadowல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு மூனோட இன்சைட் வியூ வந்து நமக்கு வந்து அந்த ஷேடோவா சம் ரெட்டிஷ் ஷேடோவா கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இமேஜ் லூனார் எக்லிப்ஸோட இமேஜ் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டோட்டல் லூனார் எக்லிப்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஷேட் வந்து எப்படி இருக்கும்னா கிரிசன்ட் ஷேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் வில் பி த ஃபோட்டோகிராஃபிக் டிஜிட்டல் கேமரா டியூரிங் த மூன் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் த அம்ப்ரா ஷேடோ. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டிஜிட்டல் கேமரா மூலிமா இந்த அம்ப்ரா ஷேடோவில் மூன் வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது நம்மளுக்கு உள்ளே வந்து இந்த சென்டர் பொசிஷனில் வந்து சேம் ஆங்கிள் சேம் லைனில் வந்து நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகிட்டு ஆஃப்டர் தட் அந்த மூன் எக்ஸிஸ்ட் ஆகும்போது அதோட ஷேடோ வந்து நம்மளுக்கு கேமரா மூலிமா வெரிஃபை பண்ணியிருக்காங்க. So this image will be the followed in the umbra shadow. So it's a apparent radius of the earth and umbra shadow will be the moon. It's a radius of these will be calculated as in follow. So இதோட radius என்ன சொல்றாங்க RS is equal to 13.2 cm அப்படினு சொல்றாங்க. It's a radius of earth in umbra shadow. So RM அப்படினு எடுத்துக்கறாங்க. So it's a radius of moon. So RS will be the radius of earth, RM is the radius of moon. So 5.15 cm. So the radius is equal to RS divided by RM will be calculated. So RS divided by RM will be calculated. It's directly to the 2.56 is the total
radius of the earth and the moon compared to this form. Though the radius of the moon is rm is equal to 1737 kilometers, the total radius from the moon. So in earth umbra shadow the radius is equal to appo finally namakku enna calculate pannanga. So first வந்து நம்ம radius of the earth calculate பண்ணோம்ல 2.56 சொல்லிட்டு, so அது கூட வந்து நமக்கு total surface total radius of moon ஓட வேல்யூ வந்து calculate பண்ணாங்க. ஸோ அதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 4446 கிலோமீட்டர் வந்து நமக்கு earthோட umbra shadow வந்து கிடைக்குது. ஸோ the total percentage it's a correct percentage, the error will be calculated. ஸோ அந்த பர்சன்டேஜ்க்கு வந்து நமக்கு some error will be calculated. So 3.5% will be calculated. It will be reduced in the text using the high quality telescope. நமக்கு வந்து high quality telescope எடுக்கும்போது இந்த error வந்து நமக்கு வராது அப்படின்றாங்க. ஒரு particular percentage வந்து நமக்கு correct percentage வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. So in early astronomer proved the earth is a spherical in shape. It's looking the shadow, it's caused of the moon during the lunar eclipse. So why there is a no lunar eclipse and solar eclipse in every month? So the orbit of moon and the earth it's lie in the same plane. Okay, so நமக்கு என்ன ஆகுது, moon and the earth வந்து நமக்கு same planeல இருக்கும்போது so அது revolves ஆகுது வந்து in between, அதாவது நமக்கு earthக்கும் sunக்கும் வந்து in betweenல வந்து அந்த moon வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு அது டோட்டல் லூனார் எக்லிப்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. We can observe this lunar eclipse, so new moon will be comes. So it's observed in the solar eclipse. So this moon orbit is tilt 5 degree. ஸோ இந்த மூன் வந்து எப்படி இருக்கும் இந்த ஆர்பிட்டில் அப்படின்னா 5 டிகிரியில் டில்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆர்பிட் அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஆர்பிட்டில் வந்து எப்படி இருக்கும், ஸோ கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு கிராஸ் இமேஜ் மாதிரி அந்த மூன் வந்து சர்க்குலேட் ஆகும் அப்படின்றாங்க. So it's in 5 degree. It's during the certain period of the year, the sun, earth and moon align in the straight line. Okay, so this will be the lunar eclipse or solar eclipse. It's depending on the alignment. So அந்த 5 degree alignment சொல்கிறோம்ல, ஸோ அந்த டிகிரி ஆங்கிள்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லூனார் எக்லிப்ஸு சோலார் எக்லிப்ஸும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ why do we see in the seasons on the earth? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த earth வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சம் சீசன்ஸ் வந்து வேரியேஷன் ஆகுது. ஸோ அந்த வேரியேஷன் எதனால இந்த ரிட்ரோகிரேட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, சம்டைம்ஸ் பிளானட்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸ்டர்ன் வேர்ட்ஸ் வழியாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து இன் வெஸ்டர்ன் வேர்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் பொசிஷனுக்கு சர்க்குலேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நம்மளுக்கு earthமே வந்து என்ன ஆகுது, இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் their own axis, ரைட்? ஸோ அது வந்து என்ன பண்ணுது, சன்னையும் ரிவால்வ்ஸ் பண்ணுது, அது ஓன் ஆக்சிஸாகவும் ரிவால்வ்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நார்த் அண்ட் சவுதர்ன் பொசிஷனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், சேஞ்சஸ் இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு சம் ஏரியாஸில் வந்து நம்மளுக்கு நார்த் பொசிஷனில் வந்து நியரஸ்ட் டு த சன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த டைமில் வந்து சம்மராக இருக்கும். ஸோ இன் சவுத் பொசிஷன் நியரஸ்ட் டு த சன் அப்படின்னும் போது நம்மளுக்கு நார்த் பொசிஷன் வின்டர் சீசன் ஆர் ஆட்டம் சீசன் அந்த மாதிரி இருக்கும். இன் சவுத் பொசிஷனுக்கு வந்து நம்மளுக்கு சம்மர் சீசனாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் நியரஸ்ட் டு த சன். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இதை நம்ம வந்து லேட்டர் ஜூன் நார்த்தன் ஹெமிஸ்பியர் இஸ் சம்மர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் அ வின்டர். ஸோ இது மாதிரி வந்து நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் வந்து நடக்குது. த எர்த் ஆக்சிஸ் tilted 23.5 டிகிரி. எர்த் வந்து 23.5 டிகிரிக்கு வந்து நம்மளுக்கு வந்து டில்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அதாவது ஒரு அந்த ஆர்பிட்லேருந்து ஒரு கிராஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஸில் வந்து நம்மளுக்கு வந்து அது டில்ட் ஆகும்போது ஸோ சேம் ஆங்கிள் சேம் லையிங் ஆங்கிளில் வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகுது அப்படின்றாங்க. ஸோ திஸ் earth spinning motion is prove the observation. ஸோ நம்மளுக்கு earth வந்து ஸ்பின்ஸ் ஆகிறது வந்து இந்த அப்சர்வேஷன் மூலயமா தான் வந்து நம்மளுக்கு வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸ்பின்னிங் மோஷன் ஸ்டார் இஸ் ஸ்கை அப்பியர்ஸ் டு மூவ் இன் த circular motions. This is a pole star. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து இன் பிரைட்டனாக அப்பியர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இட்ஸ் ட்விங்க்லிங் த ஸ்டார்ஸ். ஸோ அது வந்து ட்விங்கிள் ஆகிறதுக்கு ரீசன் வந்து அது நம்ம ஸ்டார்ஸில் இருக்க இன்னர் சர்ஃபேஸில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, சம் கலர் டிரான்ஸ்பரண்ட் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ அவுட் ஆகுது. எதுலேருந்து, சன்லேருந்து. ஓகே, ஸோ சன்னோட அந்த ரேடியேஷன்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டார்ஸ் அண்ட் மூன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணிவிட்டு இன் நைட் ஸ்கையில் வந்து நம்மளுக்கு வந்து அது ட்விங்கிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் போல் ஸ்டார்ஸ் located exactly above the earth axis, it rotates. So this stars is the poles of our pole star. So it's a rotation of the earth about PQ. It's explaining the rotation. It's opposite direction about also a PQ. ஸோ இதோட பொசிஷனை வந்து நம்மளுக்கு என்னென்ன கால்குலேட் பண்ணுறாங்க, P and Q அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. எதுக்கு, இன் பிட்வீனில் நம்மளுக்கு ஈக்குவேட்டர்லேருந்து நார்த்தன் ஹெமிஸ்பியருக்கும் ஈக்குவேட்டர்லேருந்து சதர்ன் ஹெமிஸ்பியருக்கும் கம்பேர் பண்ணிவிட்டு. ஸோ த ஆஸ்ட்ரானமி அண்ட் த கிராவிடேஷன்ஸ் 19th centuryயில் வந்து இந்த கிராவிடேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டெலஸ்கோப் மூலிமா வந்து அப்சர்வ் பண்ணதுனால
ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு யூனிவர்ஸில் நடக்கிற சேஞ்சஸ்ஸு, ஸோ அதோட கிராவிடேஷன் வேரியேஷன்ஸ் இதை பற்றிலாம் நம்மளுக்கு வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து நம்மளுக்கு ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இன் 20th centuryயில் வந்து இட்ஸ் அ ஃபீல்ட் ஆஃப் கிராவிடேஷன் சொல்லிட்டு ஒரு அவார்டும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ இட்ஸ் 20th century both the astronomer of gravitation is merged together. It's a grown in modified. So after that this will be modified in the theory. ஸோ இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த தியரி வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் தட் வந்து மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ அதை மாடிஃபை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு டெரிவேஷன் மூலிமா வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரிலேட்டிவிட்டி கம்பேர்ட் டு த பிளானட்ஸ் அண்ட் த எர்த் அண்ட் த யூனிவர்ஸ் கம்பேர்ட் டு த சன் அண்ட் த அதர் பிளானட்ஸ். So the Subramanian Chandrasekhar will be formulated the theory of black hole. After that we will be find out the black hole tragedy. Okay, so this is the explanation of the life of the stars. ஸோ இது நம்மளுக்கு என்ன கொடுக்குது, என்ன வெரிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்ஸோட லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த நோபல் ப்ரைஸ் இன் த இயர் 1983. ஸோ ஆஃப்டர் தட் இட்ஸ் இந்தியன் ஆஸ்ட்ரானமிக்கல் மேக்னெட் ஷாஹா இஸ் டிஸ்கவர் த அயனைசேஷன் ஃபார்முலா. ஸோ இதுக்கு வந்து அயனைசேஷன் ஃபார்முலா வந்து ஆஃப்டர் தட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் அ ஸ்டார்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்டார்ஸை வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு வந்து அயனைசேஷன் ஃபார்முலாவும் வந்து நம்மளுக்கு டெரைவ் பண்ணியிருக்காங்க. It's a field of gravitation. Kumar Raju, it's solved in the equation. Now Rai Chaudhary, its equation will be followed in the very important contributions. So இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து Inter University Center of Astronomy and Astrophysics is one of the important Indian research institute. நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா it's found in the proof of the Narkeliya. ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ப்ரொஃபஸர் ஜேவி நார்லிகர் வந்து நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. இட்ஸ் ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் த கிராவிடேஷன் ட்ராஜடிஸ். Students, I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.